ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெனிலாஸ் வேர்ல்ட். அண்ட் இப்போது வரப்போகிற விலாக் பார்த்திங்கன்னா ரொம்ப சென்டிமெண்ட்டான விலாக் தான். அது என்னன்னு பார்த்திங்கன்னா லைக் ரொம்ப நாளுக்கு அப்புறமா ரொம்ப ஒரு டச்சியான ஒரு ஃபீலோட நாங்கள் இருந்த ஒரு பிளேஸ்க்கு போயிட்டு வந்தது தான். ஸோ இந்த ட்ரிப் பார்த்திங்கன்னா நாங்கள் பிளான்லாம் பண்ண போகிறதுக்கெல்லாம் நைட்டு வந்து ஒரு ஒர்க்குக்காக இவங்க போகணுன்னு சொல்லவும் அப்படியே நானுமே பின்னாடி ஒட்டிக்கிட்டு போயிட்டு தான். ஸோ அண்ட் நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்த ஒரு பிளேஸுன்னு சொல்லலாம். அண்ட் நிறைய ப்ளஸ் பார்த்துருக்கேன், மைனஸ் பார்த்துருக்கேன், எல்லாமே பார்த்த ஒரு இடம். அண்டு திருப்பி எனக்கு பார்க்குறப்போ ரொம்ப சொல்ல தெரியல. மோஸ்ட்லி போகிறப்போ வந்து ரொம்ப ஹாப்பியாக போயிட்டு வரப்போ அழுதுகிட்டே வந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஏன்னா ரொம்ப ஃபீலாக அழுதுகிட்டே ரொம்ப ஐயோ வந்துடுமே, ஏமா நம்ம இங்கேயே இந்த ஒரு ஏரியாவில் பார்த்துட்டு இருந்துருக்கலாம் போலையே, நம்ம ரொம்ப தூரம் போன மாதிரி ஆயிடுச்சுன்ற மாதிரிலாம் ரொம்ப ஃபீல் பண்ணி அவர் பேசிகிட்டு இருந்தேன். ஸோ அது மறக்கவே முடியாது. அண்ட் அந்த ஏரியாவில் எனக்கு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் கூட கொஞ்சம் பேர் பட் ரொம்பவே க்ளோஸாக இருப்பாங்க. நிறைய பேருக்கு நான் சொல்லாமே வந்துட்டேன். ஸோ அவங்கெல்லாம் இன்றைக்கி என்னை பார்த்து வரைக்கும் ஏமா சொல்லாமல் போகிறது தப்பு தானே அப்படின்னு கேட்டாங்க. நானும் சொன்னேன் தப்பு தான் ஆண்டி, என்ன பண்ணுறது, சூழ்நிலை அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியாச்சு. அண்ட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஃபுல்லாக கண்டினியூஸாக பாருங்கள். அண்ட் வந்து நான் சும்மா வீடியோ மட்டும் தான் எடுத்திருப்பேன். அண்ட் வந்து நானே வாய்ஸ் கொடுக்குறேன். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டங்குன்னு ஒரு டச் பண்ணிடுங்க போதும். நான் எப்போயாவது போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும். அண்ட் பிடிச்சாலே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், பிடிக்கலைனாலும் அதே கமெண்டில் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். அண்ட் இந்த இடத்த பற்றி ஃபுல்லாக நான் வீடியோலேயே சொல்கிறேன். மோஸ்ட்லி நாங்கள் வண்டியில் தான் போனோம், ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டாங்க. ஸோ நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டே தான் போனேன். ஸோ எந்தெந்த ஏரியா வரைக்கும் வீடியோ எடுத்துருக்கேன், எதெல்லாம் கவர் ஆகிருக்குன்னு தெரியல, பட் எதெல்லாம் நல்லா கவர் ஆகிருக்கோ நான் அதெல்லாம் போடுறேன். அண்டு சொல்ல தெரியல. ஸோ சொந்தங்களை மிஸ் பண்ணுறோன்னு சொல்லுவாங்க. பட் நான் அங்கே போகிறப்போ எனக்கு இருந்த ஃபீல் சொல்ல தெரியல. ஸோ அவ்வளோ ஹாப்பியாக போனேன். வரப்போ அவ்வளோ அழுதுகிட்டே வந்தேன். ஸோ மோஸ்ட்லி நான் பெங்களூருக்கு போவேன் சின்ன வயசுலலாம். போகிறப்போ ஊருக்கு போகிறப்ப ஹாப்பியாக போயிடுவேன். வரப்போ அங்கே வந்து அழுதுகிட்டே வருவேன். அங்கே ட்ரெயினில் ஏறி உட்காந்துட்டோம்னா போதும், கண்ணில் பொலன்னு தண்ணி ஊற்றும். ஸோ அந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் ஃபீல் ஆயிடுச்சு. மோஸ்ட்லி எனக்கு அந்த டைம் தான் ஞாபகம் வந்துச்சு. சின்ன வயசில் நம்ம அழுதது அதெல்லாமே எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஸோ இன்னைக்கு சுடிதார் போட்டு தான் போனேன். ஸோ அதான் சுடிதாரை மாற்றலை, அப்படியே தான் இருக்கேன். ஸோ இன்னைக்கு ஃப்ரைடே இல்லைங்களா. ஸோ இந்த விலாக் இன்றைக்கே சூட்டோட சூடாக இதே ஃபீலிங்கோட பேசணும்ட்டு. அண்ட் உண்மையாகவே சொல்கிறேன், தங்கம்மாவும் ஆண்டியும் பார்த்ததில் ரொம்ப ஹாப்பி. பாட்டி இங்கே இல்லை, ஸோ அவங்க ஒன்றும் ஊரில் தான் இருக்காங்க. பாட்டி வந்தாலும் நான் பார்க்க போவேன். அண்டு இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லவா, என்னை பற்றி ஆண்டி கேட்டிருக்காங்க, எங்கம்மா அந்த ஃபுல்லாக போச்சு, இன்னும் காணவே காணும், சொல்லாமல் கொள்ளாமல் போயிடுச்சு அப்படின்ட்டு. ஸோ இவங்க பேசிகிட்டு இருந்திருக்காங்க. அதுவும் இத்தனை மாதமும் இல்லாமல் இப்போ தான் என்னை பற்றி எடுத்தாங்களா. நான் போய் நின்னோடனே எனக்கு ஹாப்பி ஆயிடுச்சு. அண்டு தங்கம்மா காஃபி சூப்பர். அண்ட் அப்போ போட்ட காஃபியும் சரி, இப்போ போட்ட காஃபியும் சரி, க்ளோஸ் டு மை ஹார்ட்டு. அண்ட் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுவும் கரெக்டாக நான் கடகடன் குடிக்கிற அளவு காய்ச்சி வச்சிங்க பார்த்தீங்களா, அதுதான் தங்கம்மா. அண்ட் மிஸ் பண்ணுறேன் தங்கம்மா, லவ் யூ. இது தங்கம்மாக்கு. அண்ட் ஹக் பண்ணிட்டேன். ரொம்ப நேரம் பேசணும்னு நினச்சேன், நிறைய பேச நினச்சேன், அதெல்லாம் எதுவுமே முடியல. ஏன்னா ஒரே ரீசன், ஹஸ்பண்டோடு போயிருந்தேன். ஸோ அவங்களுக்கு ஒர்க் இருந்துச்சு, அங்கே ஒரு ஒர்க்காக போனோம். அதனால் வந்து நாங்கள் போனோம். அண்ட் அங்கே இருந்த எங்கள் கங்கை அம்மா ரொம்ப க்ளோஸு. அண்ட் என்னோட செம்பருத்தி செடி அண்ட் என்னோட ஒன்று செடியுமே விட்டுட்டு வந்தேன். அதை எல்லாருமே ரொம்ப ஒரு மாதிரி அந்த ஏரியாவே கொஞ்சம் புதுசாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அது என்னோட வீடு, என்னோட இது அப்படி இருந்தேன். அங்கெல்லாம் நிறைய செடி வச்சு எப்போவுமே அப்படியே அந்த அங்கேருந்து வரப்போ எனக்கு அவ்வளோ ஹாப்பி ஆகிடும். என்னோடய வீட்டுக்கிட்ட அவ்வளோ க்ரீனாக இருக்கும். செடி காஞ்சி போயிருந்துச்சுன்னா ஊருக்குலாம் போயிட்டு
எனக்கு செம்ம டென்ஷன் ஆகிடும். ஐயோ செடியெல்லாம் காஞ்சி போயிருக்கேன், நீ என்ன பண்ண, நீ உங்ககிட்ட கூட சண்டை போடுற அளவுக்கு டென்ஷன் ஆகிடுவேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, ஒருத்தர் மட்டும் தான் அங்கே இருக்காங்க. அதுவும் கோவா ட்ரீ இருக்குது, 2 பேர் தான் அங்கே இருக்காங்க. ஸோ கோவா நான் வீடை விட்டு காலி பண்ணதுக்கப்புறம் தான் அது காய்க்குதான். ஸோ காய்க்கிட்ட ஹாப்பியாக இருக்கட்டும். நம்ம எப்படி இருக்கோமோ அதே மாதிரி நம்மளால் வளர்ந்தவங்களும் அப்படி தான் இருக்கணும். ஸோ அதுங்க காஞ்சி போயிருந்தால் தான் நான் ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பேன். ஸோ அவங்க எல்லாமே ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ ஓகே, ஆல்வேஸ் குட் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அண்ட் தங்கம்மாவெலாம் பார்க்குறப்ப ரொம்ப பேசணும்னு நினச்சேன். ஆண்டியை பார்த்தேன், அண்ட் விஜய் பார்த்தேன். ஐயோ விஜயோட கரும்பு ஜூஸு சான்ஸே கிடையாது. இங்கே ஒரு இடத்துல கரும்பு ஜூஸ் வாங்கி குடித்தேன், ஒரே ஒரு அடி தான் குடித்தேன். அதோட இன்னைக்கு வரைக்குமே ஆசையாக இருக்கும், நான் குடித்ததே கிடையாது. ஆனால் விஜயோட கரும்பு ஜூஸ் சம்திங் ஸ்பெஷல் தான். எனக்கு எப்போவுமே ஒரு 5 ரூபா கம்மி பண்ணி தான் கொடுக்கும். எக்ஸாம்பிளுக்கு 20 ருபீஸ்னால் நான் 15 தான் தருவேன். அந்த மாதிரி தான் நான் 2 ஜூஸ் கூட வாங்கி குடிச்சிருக்கேன். அண்ட் விஜய் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். விஜய் தங்கப்பா அவங்களெல்லாம் பார்த்தா லைக் ஒரு மாதிரி ஒரு நல்ல ஒரு குட் ஃபீலாக இருக்கும், ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ரொம்ப ரொம்ப வருஷமாக பழக்கம்ன்ற மாதிரி நாங்கள் பேசிப்போம். பட் ஓப்பனாக எல்லோரும் முன்னாடி பேசிக்கலனாலுமே அவங்க வீட்டில் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்குதுன்னா ஆட்டோமேட்டிக்காகவே இதுவா ஓகே ஹாப்பின்ற மாதிரி எனக்கு இங்கே ஒரு நல்ல வைப்பாக இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு கொஞ்சம் கனெக்டட் நாங்கள். நெவர் டைரெக்டாக ஓப்பனாக அதெல்லாம் பேசிக்க மாட்டோம். ரொம்ப மோஸ்ட்லி நானும் தங்கமாக நல்லா பேசிப்போம். விஜய் கூட அவ்வளோ பேசிக்க மாட்டோம். எப்போயாவது என்னன்னா நீ எப்படி இருக்க, நான் எப்படி இருக்கேன், அவ்வளோதான் விஜயோட இருக்கும். பட் ஏதாவது ஃபங்க்ஷன் ஏதாவதுன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், போகிறது வர்றது, செலிப்ரேட் பண்ணுறது அதெல்லாம். அண்ட் பார்க்கலாம், ஒன்று ஃபங்க்ஷன் வரப்போகுது, மீட் பண்ண முடிஞ்சால் கட்டாயமாக மீட் பண்ணலாம். ஓகே, கரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். வாய்ஸ் தான் கொடுப்பேன் வீடியோவில், ஏன்னா வண்டி சவுண்டாக இருக்கும். அண்ட் நானும் அவரை ஏதாச்சும் பேசிட்டு போயிருப்போம். ஸோ அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு நான் என்னோடய வாய்ஸ் கொடுக்குறேன். ஓகேங்களா? அது என்னென்ன ஷாப்புலாம் சொல்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு கிளியராக இருந்துச்சுன்னா பார்த்துக்கோங்க. மெஸ்ஸியாக இருந்தாலும் விட்டுருங்க. எப்போயாவது அந்த ஏரியாவுக்கு போனீங்கன்னா நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வே பார்த்தீங்கன்னா அண்ணா நகர் பிரிட்ஜு. ஸோ இதுக்கு கீழே போயிட்டிங்கன்னா ஒரு டேர்ன் போகும். ஸோ நாங்கள் கும்டிப்பூண்டி பெரியபாளையம் எங்கே போகணுன்னாலும் இது வரைக்கும் போயிட்டு இந்த சைடு தான் வருவோம். மோஸ்ட்லி இந்த வே எங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரியாது, மாமி சொல்லி தான் நாங்கள் இந்த வேவே பிடிக்க ஆரம்பித்தோம். அண்ட் இங்கே போகிறப்போ வார்த்தையே இல்லை, ஐயோ இது நம்ம ஏரியான்ற மாதிரி ஒரு ஹாப்பினஸ் இருந்துச்சு. அண்ட் இந்த சைடில் தான் பார்த்தீங்கன்னா எங்கள் விஜயோட கரும்பு ஜூஸ் ஷாப் இருக்கும். அண்ட் செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சப்போஸ் நீங்கள் யாராவது இந்த ஏரியாவுக்கு போகிறீங்கன்னா இங்கே மறக்காமல் விஜய் கடையில் போயிட்டு கரும்பு ஜூஸ் குடிச்சிடுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வேலம்மாள்து ஒரு இது இருக்கும், அதுக்கு கரெக்டாக ஆப்போசிட்டில் அவங்களோட கரும்பு ஜூஸ் கடை இருக்குது. ஸோ மறக்காம குடிச்சிடுங்க. அதெல்லாம் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இந்த பூர்விகா ஃபஸ்ட்டு ஃபோன் அதான் வாங்கி உடச்சிட்டு செகண்ட் ஃபோன் தான் வேறு கடையில் வாங்கினேன். அண்ட் இங்கே பாருங்கள், குமரன் பேக்கரி. வாவ், சீப் அண்ட் பெஸ்ட்டாக நீங்கள் ஸ்நாக்ஸ் வாங்கணுன்னா குமரன் பேக்கரியில் மட்டும் தான் வாங்க முடியும். அண்ட் இந்த பஸ் ஸ்டாப் பார்க் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வெஜிடபிள்ஸ் வாங்குவோம். ஸோ ஈவினிங்கில் ஷாப் போடுவாங்க, 20 ரூபாய்க்கு போட்டுருவாங்க, நாங்கள் வாங்குவோம். இந்த பக்கம் இந்த சைட் பார்த்தீங்கன்னா ஷாங்கை தபாவில் ஒர்க் பண்ணியிருக்கேன் முகப்பா டைம்ஸில் கொஞ்ச நாள். ஸோ அதனால் எனக்கு அங்கேயும் ரொம்ப பிடிச்ச ஒரு பிளேஸ் தான். அண்ட் இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இப்போ 2 கடை போட்டிருப்பாங்க. விஜய் ஃபஸ்ட்டு இங்கே தான் இருப்பாங்க. அண்ட் இப்போ அங்கேயே ஒரு ஷாப் இருக்குது, இங்கே ஒரு ஷாப் இருக்குது, இதுவும் அவங்களது தான். அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த பழம் உதிர்ச்சோலை. அண்ட் இங்கே போகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவர் கூட்டே போக மாட்டார், மோஸ்ட்லி போனோம்னா ஏதாவது வாங்கிடுவோம். அண்ட் இப்போ மெடிக்கல் போச்சு பார்த்தீங்களா, ராம்குமார் மெடிக்கல். நாங்கள் மோஸ்ட் ஆஃப் த மெடிசன் அங்கே தான் நாங்கள் வாங்குவோமே. அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சவுட்ரி இருக்கும், கவர்மெண்ட் இது. ஸோ இந்த இதுக்குள்ளே போனீங்கன்னா ராதா வீடு வரும். இதை பாருங்கள், ராதாவே மிஸ் பண்ணுறேன். நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஏதாவது துணி எடுத்துகிட்டு போனாலே ஒரு 1/2 hour 1 hour சாலிடாக போயிட்டு நல்லா ஜாலியாக பேசிட்டு வருவேன். அண்ட் நீங்கள் பாருங்கள், ஆண்டி கடை வச்சுருக்காங்க. ஸோ பூ காய் எல்லாம் அவங்க விற்குவாங்க. அண்ட் இந்த பக்கம் ஆப்போசிட்டில் ஃபோட்டோ ஸ்டுடியோ இருக்கும். அண்ட் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட ஏரியா. ஸோ ஏரியாக்குள்ளே வந்தாச்சு. அண்டு எப்படி இருந்துச்சுன்னு தெரியுங்களா, எப்போவுமே வரப்போ வச்சா என்னடான்ற மாதிரி இருக்கும். அண்ட் இப்போ அவ்வளோ வெயிலில் வந்தேன், எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. அண்ட் இப்போ நான் தங்கம்மாவி ஆண்டியை பார்த்துருக்கேன் பாருங்கள்.
ஆண்டி தான் தங்கம்மா நிட்டு 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 ஆண்டி இவங்க வேலையா வந்தாங்க. நான் கோயிலுக்கு போனேன். என்ன பாருங்க அவருக்கு ஃபோன் நம்பரே தெரியாது. உங்க நம்பர் தான் தெரியும். உங்களுக்கே பண்றது இல்ல. வீட்டாண்ட உடம்பு எப்படி இருக்கு தெரியல. அப்படி உடம்பு முடியாம போனீங்கல்ல அதான் கேட்டுட்டு. ஐயோ வீடியோவே மறந்துட்டேன். ஆமா எல்லாமே அப்படிதான் தங்கம்மா. ஒண்ணு காஞ்சே போச்சு இங்க இருந்து வந்தது. சுத்தமா இருக்குது. லெமனு அச்சோ என் செல்லக்குட்டி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தங்கம்மா பார்த்தாச்சு. பாட்டியை மட்டும் தான் மிஸ்ஸிங். பாட்டியும் சீக்கிரம் பார்த்துருவேன். அண்ட் சாமியை கும்பிட்டுட்டு நல்லா ஹாப்பியாக ப்ரே பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். அண்ட் இதில் 3 பேருக்கு ரொம்ப சாரி சொல்லிக்கிறேன். பிரியாக்காக்கு, ராணிக்கு அண்ட் வாக்கிங் ஃப்ரெண்ட் 3 பேருக்கும் ரொம்ப ரொம்ப சாரி. நெக்ஸ்ட் டைம் வந்தேன்னா கட்டாயமாக உங்களை மீட் பண்ணாமல் நான் போக மாட்டேன். நான் முக்கியமான வேலையாக வந்தேன் நான் சொல்லியிருப்பேன் பார்த்தீங்களா, அது என்ன வேலைன்னு தெரியுங்களாங்க? பேங்க் வேலையாக தான்ப்பா வந்தோம். அட்ரஸ் சேஞ்ச் பண்ணணுமா இருந்துச்சு. Thank you for watching this video. Bye.